ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தனது கார் ஓட்டுநரின் மனைவிக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டதாக பாமக முன்னாள் மேற்கு மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலைவாய்ப்பு ஆசை காட்டி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் என்கின்ற வேலவன். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்துள்ளார். இவர் நில மோசடி உள்ளிட்ட பல்வேறு புகாரில் சிக்கியதால் பாமக கட்சியில் இருந்து மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் இவரிடம் சிவக்குமார் என்பவர் கார் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். ஓராண்டுக்கு முன் சிவக்குமாரின் மனைவிக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி சரவணன் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாயும் பின் அடுத்தடுத்து என 8 லட்சம் ரூபாய் வரை வாங்கியதாக தெரிகிறது. நீண்ட நாட்கள் ஆகின பிறகும் வேலை கிடைக்காததால் தனது பணத்தை கொடுத்து விடும்படி கார் ஓட்டுநர் சிவக்குமார் சரவணனிடம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் தனது அடியாட்களுடன் சேர்த்து சிவக்குமாரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சிவக்குமார் பாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த ராணிப்பேட்டை போலீசார் சிவக்குமாரிடம் நடந்த சம்பவங்கள் குறித்து வாக்குமூலம் பெற்றனர். இதையடுத்து கொலை முயற்சி, பணத்தை ஏமாற்றியது என 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாமக முன்னாள் மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணனை கைது செய்தனர். இவர் மீது மணல் கடத்தல், பண மோசடி, சொகுசு வீடு விவகாரம், சொகுசு விடுதி உள்ளிட்ட பல்வேறு மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. பண மோசடி விவகாரத்தில் முன்னாள் பாமக மாவட்ட செயலாளர் கைதாகி இருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.